ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் லாஜிக் கேட்ஸை வந்து சிமாஸை யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நாட்டு நேண்டு ஆண்டு நாறு ஆறு இதோடைய ப்ரீ லேஅவுட் சிமுலேஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்நார் கேட்டை வந்து எப்படி நம்ம ப்ரீ லேஅவுட் சிமுலேஷன் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக் கேட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் சிமாஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு இந்த சர்க்யூட் புரியும். ஓகே, மற்றபடி நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த சர்க்யூட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட கற்றுக்கிட்டீங்கன்னா வேறு எதுவுமே சேஞ்ச் கிடையாது. எல்லாமே ஒரே ஸ்டெப்பு தான். அரைச்ச மாவே தான் திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து எக்ஸ்நார் கேட். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸ்நார் கேட்டுடைய ஈக்குவேஷன் என்ன? ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். ஓகே, இப்போ ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஏன்ற ஒரு இன்புட் கொடுப்போம். அதுக்கு ஏ பார் ஏவும் வேணும், ஏ பாரும் வேணும், பியும் வேணும், பி பாரும் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம்னா இனிஷியலாக நம்ம ரெண்டு நாட் கேட்டை வந்து கிரியேட் பண்ணிப்போம். ஜிபிடிகே 90ல் PMOS 1 volt சிம்பிள் க்ளோஸ். ஒரு நாட் கேட் மேலே ஒரு நாட் கேட் கீழே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிட் தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே பெருசாக எதுவும் இருக்காது, ஈஸி தான் அதுக்கப்புறம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு பின் கொடுத்துடலாம். ஏ பி, இதுக்கு ஏ, இதுக்கு பி. இப்போ ஏ வேணும்னா நம்ம முன்னாடி இருந்து எடுத்துக்கணும், ஏ பார் வேணும்னா இதோட அவுட்புட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம விடிசி கொடுத்துக்கலாம். அனலாக் லைப்ரரி விடிசி க்ளோஸ். விடிசி 1 volt ஹைட் கிளிக் பண்ணி சைடில் வச்சுக்கிறேன். எனக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்குன்றதுனால, மொத்தமாக கொடுக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் மேலே கூட தள்ளி வச்சுக்கிறேன். இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் வயரிங் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துப்பேன். இப்போ இங்கேருந்து இந்த நாட் கேட்டுக்கு ஒரு சப்ளை, இங்கேருந்து இந்த நாட் கேட்டுக்கு ஒரு சப்ளை. பிமாஸ் என்மாஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்புட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் அவசரமாக வரைகிறதுனால டயக்ராம் கொஞ்சம், அதாவது சர்க்கியூட் டயக்ராம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணி பொறுமையாக எங்கே வச்சா நல்லாயிருக்கும், டயக்ராம் நல்லா வரும்ன்றதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் பின்னை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கிரவுண்டு கொடுக்கணும். கிரவுண்டு இதுதான் ஆர்டர்னு கிடையாது. கிரவுண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது கொடுக்கணும் அப்படின்லாம் கூட உங்களுக்கு வந்து எப்படி வாட்டமோ அப்படி செஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரே கிரவுண்ட்லேயும் கொடுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். ஓகே, போட்டியை கொடுத்தாச்சு. ஏ உடைய நாட் கேட் முடிஞ்சிருச்சு.
B உடைய நாட் கேட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு A பார் B பார் இன்புட் சோர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை கனெக்ட் பண்ணலையா? ஓகே, இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இன்புட் சோர்ஸ் இருக்கு. இன்புட் சோர்ஸை வச்சு நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸ்னார் தானே, எக்ஸ்னாரை வந்து கிரியேட் பண்ண போறோம். எக்ஸ்னாருக்கு என்ன லாஜிக் சொன்னேன்? A பார் B AB பார். ஸோ A பார் B பிளஸ் AB பார் அப்படின்னா ஒரு அண்டு ஃபங்க்ஷன், இன்னொரு அண்டு ஃபங்க்ஷன், ரெண்டு அண்டு ஃபங்க்ஷனை ஒரு ஆர் ஃபங்க்ஷன் பண்றோம். அப்போ நம்ம ஆக்சுவலா எக்ஸ்னார் கேட்ன்றது வந்து அந்த லாஜிக் கேட்ஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து சர்க்யூட் டயக்ராம் புரியலன்னா நீங்க அந்த லாஜிக் கேட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இன்ஸ்டன்ஸ் GPDK 90 PMOS ரைட். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். Sideways hide. நான் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கா? ஓகே, அதே மாதிரி இதையும் நான் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஓகே, மேலே தள்ளி வச்சாச்சு. ஓகே, PMOS வந்து ஃபஸ்ட்டு நான் கேட்ஸ் பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸ் ஹைட். ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட்ஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, இல்லைனா இந்த சர்க்யூட் புரியாது. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஓகே, வந்து வயரிங் கொடுப்போம். இது வந்து A பார் B பிளஸ் AB பார். ஸோ A பார் B அப்படின்னா ப்ராடக்ட் A பார் Bக்கு பேரலல், அதுக்கப்புறம் AB பார் இதுக்கு ஒரு பேரலல், இது ரெண்டும் சீரீஸ். கனெக்ஷன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட், A பார் B வந்து பேரலலா, அப்போ இங்கே வந்து சீரீஸ். AB பார் பேரலல், ஸோ இங்கே சீரீஸ். இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, ஸோ இங்க வந்து பேரலல்ல இருக்கும். அப்புறம் P நெட்வொர்க்கும் N நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ A பார் கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும், B பார் கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். கொடுத்துட்டா நமக்கு வந்து கனெக்ஷன் கொஞ்சம் ஓவரால் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம பவர் சப்ளைஸ் கொடுத்துக்கலாம். VDC கிரவுண்ட் நான் புதுசாகவே கொடுத்துக்கிறேன். அனலாக் லைப்ரரி GND.
ஓகே, ஒயரிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இன்புட்ஸ் கொடுக்க போகிறோம். இன்புட்ஸ் வந்து ஏ பார் பி. ஸோ இந்த இடத்துல நான் ஏ பார் கொடுக்கணும். ஏ பார்ன்றது இங்கே வர அவுட்புட்டு. இங்கே வர அவுட்புட் எடுத்து ஏ பார் கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ பார் பி, இங்கே வந்து நார்மல் பி கொடுக்கணும். இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஏ பார் பி கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஏபி பார் கொடுக்கணும். ஸோ ஏ இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஏ இங்கே வந்து பி பார் கொடுக்கணும். இப்போ ஏ ஏ பார் பி ஏ பார் பி ஏ பி பார். ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ இதே மாதிரி கீழேயும் கொடுக்கணும். இப்போ ஏ பார் பி, இங்கே வந்து ஏவா, ஏ வந்து எங்கே கொடுத்துருக்கோம், இங்கே கொடுத்துருக்கோமா, இதையே எடுத்து கொடுத்துக்கலாம். ஏ ஓகே, ஏ பார் கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே ஏ பார் பின்னு கொடுக்கலாம், இல்லை இங்கே ஏ பார் பி கொடுக்கலாம். அது எப்படி கொடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். ஆனால் நான் மேலே கொடுத்த மாதிரி கொடுத்ததுனால நான் இங்கே ஏ பார் கொடுத்துக்கிறேன். ஏ பார் வந்து இங்கே எடுத்துருக்குமா, ஏ பார் ஏ பார் பி, பி இங்கே போகுது, இங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கிறேன். ஏ பார் பி. ஓகே, ஏ பார் பி. இப்போ ஏ பி பார். ஏ வேணும். ஏ எங்க வருது, இங்கே வருது, இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஏ. இப்போ பி பார். பி பார் வந்து இங்கே நமக்கு வருது, இங்கே டைரக்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து ஏ பார் பி, ஏ பார் பி. ஓகே, ஏ பி பார், ஏ பி பார். ஓகே, அதே மாதிரி ஏ பார் பி ஏ பி பார். ஓகே, இப்போ நமக்கு இந்த பிமாஸ்லாம் இந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். 4th பின் சோர்ஸ் கூட. அதே மாதிரி NMOSக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் 99% முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 1% என்னன்னா நம்ம அவுட்புட் எடுக்கல இன்னும். அந்த அவுட்புட் மட்டும் நம்ம எடுத்துட்டு இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். பின் கொடுத்துட்டு அவுட்புட் அவுட்னு வச்சுக்கிறேன். பிமாஸ் நெட்வொர்க் NMOS நெட்வொர்க்கு நடுவில் எடுக்கணும். வயரிங். ஓகே, வயரிங் கொடுத்தாச்சு. இதுதான் வந்து நம்ம எக்ஸ்னாருடைய ஸ்கீமேட்டிக் டயக்ராம். செக் அண்ட் சேவ் கொடுத்துக்கோம். ஓகே, எரர் எதுவும் வரல. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கிரியேட் செல் வியூ ஃப்ரம் செல் வியூ எக்ஸ்னார். ஓகே, ஏபி அவுட்டு. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. நியூ ஸ்கீமேட்டிக் ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு புது நேம் கொடுக்கணும், _1. ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கலாம் அதை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சர்க்கியூட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது வெறும் நமக்கு இந்த
சின்ன பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். இன்புட் வந்து அனலாக் லைப்ரரியிலேருந்து repulse க்ளோஸ். repulseல 01 மாற்றி கொடுப்போம். பீரியட் 50 நானோ, 50 நானோ, pulse width 25 nanoseconds, hide, ரெண்டு இன்புட் 1 2. ஓகே, இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றுறதுக்கு Q கொடுத்துக்கலாம். டிலே டைம் ஒரு 13 nanoseconds. ஓகே, இப்போ பின்ஸ் கொடுத்துக்கலாம். இன்புட் AB, ID, A பின், B பின், பின்ஸில் அவுட்புட்டில் அவுட்னு போட்டு ஹைட் அவுட்புட் பின் பிளேஸ் பண்ணியாச்சு. வயர் கொடுத்து A B அவுட்புட். அதே மாதிரி கிரவுண்டு கொடுக்கல, கிரவுண்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். கிரவுண்டு மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிரவுண்டு ஹைடு, இங்கே ஒரு கிரவுண்டு, இங்கே ஒரு கிரவுண்டு, வயர் இங்கே எடுத்து இது கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து செக் அண்ட் சேவ் கொடுத்துட்டு நம்ம சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். லான்ச் ADEL 200 nanoseconds moderate. ஓகே, from schematic A B out இந்த டேப்ல. ஓகே, ரன் பண்ணி அவுட்புட் வந்திருக்கு. இது வந்து எக்ஸ்நார் உடையது. எக்ஸ்நார்னா நார் கேட்டுடைய எக்ஸ்ஆர் கேட்டுடைய நாட் வெர்ஷன். எக்ஸ்ஆர் கேட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? 0-1 இருந்துச்சுன்னா மட்டும் 1, அதே மாதிரி 1-0 இருந்தால் 1, 0-1 ஆர் 1-0 இருந்தால் 1, அப்படி 0-0 இல்லை 1-1 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் 0ன்னு வரணும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது எப்படி இருக்கும்னா 0-0 இருந்தால் 1, 1-1 இருந்தால் 1, அப்படி வரணும் நமக்கு. இப்போ 0-0 பார்க்குறோம். 0-0 அந்த இடத்துல 1 இருக்கு. ஓகே, 1-0 அந்த இடத்துல 0 இருக்கு. அப்புறம் 1-1 அந்த இடத்துல 1 இருக்கு. 0-1 அந்த இடத்துல 0 இருக்கு. ஸோ இதோட லாஜிக் வந்து நம்ம புரியலன்னா கேளுங்க. ஆக்சுவலாக இது புரிஞ்சிருக்கும். எக்ஸ்நாருடைய பேசிக் லாஜிக் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தா, அப்படி புரியலன்னா கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்ஆர் பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன, இந்த எக்ஸ்நார் நம்ம இப்போ பில்ட் பண்ணோம்ல, இந்த சர்க்கியூட்டு எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இது கூடயே வந்து ஒரு நாட் கேட் இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம். நாட் கேட் மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் வருதா நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.